சரி நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பார்ப்போம். நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா கையில் அவங்களுடைய ரூம் வந்து சண்முக சாலினி தங்குறதுக்காக கொடுத்துட்றாங்க. நாங்கள் மொட்டை மாடியில் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கையிலோட அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா அப்படி நான் சொல்கிறேன் தப்பு நினைக்காதீங்க, நீங்கள் பேசாமல் தனி கொடுத்தன போயிடலாம்ல, இங்கே பார்க்க கஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு உங்கள் வாழ்க்கையை எழுதுறீங்களான்னு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் தே, ஆனால் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்க முடியும். அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்னு தெரியப்போ நாங்கள் தனி கொடுத்துட வேணால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. மாடிக்கு போனோன்னா கையில் வந்து என் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. பாவம் தேவி வந்து வாய் சுத்தவ, அவரோட வாழ்க்கை இப்படி போகுதுன்னு சொல்லி என் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ எழில் ஆறுதல் சொல்கிறாரு, கவலைப்படாத கையில், நிச்சயமாக தேவியோட வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விடிஞ்சதும் பார்த்தா காலைல கோலம் போடுறக்காக தானே வராங்க. அந்நேரம் கோலம் போட்டிருக்கு. உள்ளே சமையல் கட்டுக்குள்ளே போகிறாங்க. சமையலாம் ரெடியாக இருக்குது. இதெல்லாம் யார் செஞ்சிருப்பா, ஒருவேளை அத்தை செஞ்சுருப்பாங்களா அப்படின்ட்டு கையிலோட அம்மாட்ட கேட்குறாங்க. நான் எதுவும் செய்யலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நேரம் சாலினி வராங்க. சாலினி நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லஞ்ச் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கையிலோட அம்மா டென்ஷனாக வராங்க. இதெல்லாம் உன்னை யாரடி செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அந்நேரம் எழில் வராரு. எழில் வந்து கையிலோட அம்மாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம் அவன் என்ன செய்வான், அவன் இந்த வீட்டு மருமகளாக தான் நான் வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளை பார்த்தாவே எனக்கு தேவியோட வாழ்க்கை தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, நீ அவளை பழி வாங்கணுன்னு சொல்லி உன்னோட கேரக்டரவே நீ மாற்றிக்கிறாதம்மா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாலினிக்கு எல்லாரும் சேர்ந்து ஆறுதல் சொல்கிறாங்க. கவலைப்படாத, தேவியோட வாழ்க்கை சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை அன்பு பார்த்துக்கிட்டே இருக்கா. அன்பு வந்து சாலினிட்ட பிரச்சனை பண்ணுறா. இதை பார்த்துக்கிட்டே என்னால் சும்மா இருக்க முடியாது, என்ன ஏதோ நடந்து போச்சு அதவே சொல்லி காட்டுவாங்களா, இன்றைக்கி என்ன செய்ய போறியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட போகிறான். உடனே சாலினி தடுக்கிறாங்க. தேவையில்லாத வேலையை நீ பார்க்காத, இப்போ செஞ்சேன்னா நிச்சயம் பெரிய பிரச்சனையே தான் ஆகும். எங்கள் அம்மாவும் அண்ணியும் மனசு மாதிரியே தேவியை ஏற்றுக்கிட்டா தான் இதுக்கு ஒரே முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அன்பு சொல்கிறேன், இதுக்கு நான் முடிவு கட்டுறேன், நான் விக்னேஷ் மாமா போய் பார்த்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்ட பார்த்தா மூர்த்தி வந்து தேவிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ தேவிகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன் பிரச்சனைக்கு நான் முடிவு கட்டுறேன், நான் போய் விக்னேஷை பார்த்து பேச அப்படின்னு மூர்த்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்நேரம் கையில் வந்துடுறாங்க. யாரை பார்த்து என்ன பேச போகிறா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து மூர்த்தி திரு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே எபிசோட் முடிச்சுட்டாங்க. நாளைக்கு எபிசோட் இப்படி பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.